எல்லாருக்கும் முன்னால் அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எல்லாருக்கும் முன்னால் அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை தூக்கி நைல் நதியில் போட்டார். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் 16 அடி உயரத்துக்கு தண்ணீர் உயர ஆரம்பித்தது. அன்று ஓட ஆரம்பித்த நதி இன்று வரைக்கும் வத்தவில்லை. சகோதரர்களே, இதுக்கு பேர் சாதனை, இதுக்கு பேர் வெற்றி. உலகத்தில் சொத்துகள் செல்வங்கள் காலடியில் கொட்டப்பட்டது. கிஸ்ரா மன்னன், கிஸ்ரான்னு சொன்னா இப்ப உலகத்துடைய சூப்பர் பவர் யார்? உலகத்துல இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும். நாங்க தான் யாரு? வல்லரசு, பெரிய ஜாம்பவான்கள். கொரோனா வந்த நேரம் விளங்கிச்சா அவங்களோட வல்லரசு எல்லாம்? அல்லாஹ் ஒரு கிருமியை வைத்து ஆட்டி படைத்தான். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வல்லரசாக இருந்தது ஈரானும் இத்தாலியும். அப்ப ஈரானுக்கு பெயர் பாரசீகம், இத்தாலிக்கு பெயர் ரோம். ஈரானுடைய மன்னனுக்கு பெயர் கிஸ்ரா, இத்தாலியுடைய மன்னனுக்கு பெயர் கைசர். ரெண்டு பேரும் தான் வல்லரசன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்டார் ஈரானை. ஈரான் நாட்டு மன்னன் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ், அவனுடைய கிரீடம் மணி மகுடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் கொண்டு வந்து போடப்பட்டது. எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெருசா இருக்கும்? 1 கிலோ 2 கிலோ தங்கம், 192 கிலோ தங்கம். நினைப்பீங்க பள்ளி வாசல்ல இருந்து பொய்யெல்லாம் சொல்றார். இல்ல சகோதரர்களே, அந்த 192 கிலோ தலையில வைக்கலாமா மனுஷனுக்கு? வைக்கலாது. இந்த லைட் தொங்குதே, இதை போல பெரிய சங்கிலியால் அதை கட்டி அரசனுடைய சிம்மாசனத்துக்கு நேராக அதை வைத்திருப்பார்கள். அரசன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள். அழிந்து போய்விட்டது அந்த ஆட்சி எல்லாம். 1 கிராம் தங்கத்தை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கவில்லை. எல்லாத்தையும் பங்கு வைத்து கொடுத்தார்கள். சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அழிந்து போன ஆட்சிக்கு சொந்தக்காரனுடைய மணி மகுடம் இவ்வளோ பெருசு என்றால், 100 கிலோக்கு மேல தங்கம் என்றால், அழியாத ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கும்? 7வது வானத்தில் இருக்கிறது அரிசி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், 8 மலக்குமார்கள் அதை சுமந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 8 மலக்குமார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மலக்கு, ஒரு சமானியத்து அம்லாக்கின் ஃபீ சூரத்தி அவ்ஆல். அந்த மலக்குமார்கள் மலை ஆடுகளுடைய தோற்றத்தில். எப்படி? மலை ஆடுகள் இலங்கையில இல்ல அந்த ஆடு, வெளிநாடுகள்ல பனி பிரதேசங்கள்ல இருக்கும் எரும மாடை விட பெரிய ஆடுகள், கொம்புகள் இப்படி வளைந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு மலக்குடைய காதின் ஓர பகுதியிலிருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அவ்வளோ பெரிய அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அரிசி என்ன செய்கிறது? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. சிதறத்துல் முன்தஹா அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. சூரியன், சகோதரர்களே, சூரியனை பற்றி என்ன விளங்கி இருக்கிறோம்? சூரியனை பற்றி என்ன விளங்கி இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூம். சூரியன் எனக்கு சுஜூது செய்கிறது. சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸ் என்ன சொல்லுது? சகோதரர்களே, சூரியன் உதிக்குது கிழக்குல, மேற்குல மறையுது. இது சயின்ஸ். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான் சூரா யாசீனில், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஸஹீஹுல் புகாரி, ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போகுமாம். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்குமாம், யா அல்லாஹ், இன்றைய நாள் காலை நேரம் ஆக போகிறது, நான் உதிக்கவா வேண்டாமா?
சுப்ஹானல்லாஹ். சூரியன் படித்து தரும் பாடம். மனிதனுக்கிட்ட இந்த புத்தி இல்லை. வியாபாரம் தொடங்குகிறார், படிப்பை தொடங்குகிறார், கிராஜுவேஷன் நடக்குது, PhD, தொழில், 2 ரக்காத் தொழுது, 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் திருமணம் முடிக்க போகிறேன், 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், நல்லதா கெட்டதா வழியை காட்டு. கேட்டவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? சூரியனுக்கு இருக்கும் புத்தி மனிதனுக்கு இல்லை. எல்லாரும் இல்லை சொல்றேன். சூரியனை அல்லாஹ் உதாரணமாக வைத்திருக்கிறான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் இஸ்திகாரா செய். கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய தினம் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், உதி. அல்லாஹ்வுடைய ஓர்டர் வந்தால் தான் என்ன செய்யும்? சூரியன் கிழக்கில் உதிக்க ஆரம்பிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்தால் சூரியன் அல்லாஹ்விடம் வளமையை போல வரும். வந்து கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய நாள் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைக்கு நீ கிழக்கில் உதிக்க வேண்டாம், இன்றைக்கு நீ மேற்கில் உதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் சூரியன் எங்கே உதிக்கும்? மேற்கு திசையில் உதிக்கும். முழு உலக மக்களும் பார்ப்பார்கள், அந்நியர்கள் பார்ப்பார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் பார்ப்பார்கள். ஓஹோ, இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நடக்கிறது. எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவார்கள், எல்லாரும் முஸ்லிமாக மாறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாருடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும். சகோதரர்களே, சூரியன் மேற்கில் உதிக்கும். உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். எல்லா பாவிகளும் தௌபா செய்ய ஆரம்பிப்பார்கள். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை இழுத்து மூடி விடுவான், இழுத்து மூடிடுவான். யாருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, பேசலாம் அவனை பற்றி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 3 வருடம் அல்ல, உலகம் அழியும் காலம் வரைக்கும். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வலவ் அன்ன மா ஃபில் அர்த் மின் ஷஜரத்தின் அக்லாம். உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணைகளாக மாற்றி. உலகத்தில் எத்தனை மரம் இருக்குது? சம்மாந்துறையில மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது? எண்ணேலுமா? எண்ணேலுமா? சிங்கராஜவன எத்தனை மரம், ஹபரண, வாகர, புத்தல எத்தனை கோடி மரம், அமேசன் காடு எத்தனை மரம், என்னலாமா சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேணைகளாக மாற்றி, வல் பஹர் யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அப்ஹுர், 7 கடல்களையும் மையாக மாற்றி, உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணைகளாக மாற்றி 7 கடல்களையும் மையாக மாற்றி அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதினால் அல்லாஹ் சொல்கிறான், மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், கடல் மை வத்திவிடும், மரங்கள் எல்லாம் முடிந்துவிடும், ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதி முடிக்க முடியாது. அவன்தான் எம்முடைய ரப்பு. சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம். என்ன காலம்? ஃபித்னாவுடைய காலம், குழப்ப காலம். துனியாவுக்கு பின்னால் 24 மணி நேரமும் அலையும் காலம் அல்ல இது. விளங்கிக் கொள்ளுங்கள். என்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார் தெரியாது. உலகத்தில் என்ன நடக்கும்? ஷாம் தேசத்து ஃபித்னா, பலஸ்தீன்ல ஃபித்னா, எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள், எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ இரத்த உறவுகள், எத்தனையோ குழந்தைகள், 4000க்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகள் மௌத்தாகிவிட்டது. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஃபேஸ்புக்கை திறந்தால், வாட்ஸ்அப்பை திறந்தால் வரக்கூடிய செய்திகள் இதுதான். குனுத்தோதினோம், அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம். சகோதரர்களே, ஆனால் இவ்வளோ நடந்தும், இவ்வளோ சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தும் நம்முடைய சமூகத்தில் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறார்களே. எவ்வளோ கை சேதம், எவ்வளோ கை சேதம். கிழக்கு மாகாணம், திருகோணம் மலை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் ஒரு பள்ளி,
ஒரு பள்ளியை காட்டுங்கள். நம்முடைய ஊர் முஸ்லிம் ஊர், பரக்கத்தான ஊர், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர், தாயிக்கள் வாழக்கூடிய ஊர். எத்தனை பள்ளிவாசல்? 58. 58 பள்ளிவாசல், 58 பள்ளிவாசல், 8 ஜும்மா பள்ளிவாசல். ஒரு மஹல்லாவை காட்டுங்கள், 100க்கு 100 தொழுகையாளி உள்ள மஹல்லாவை காட்டுங்க சகோதரர்களே. இல்லை, அல்லாஹ்வோட உதவி எப்படி வார? இதுதான் நாங்க அல்லாஹ்வை விளங்கின அழகா. சூரியன் சுஜூது செய்கிறது, மரங்கள் சுஜூது செய்கிறது. மனிதனுக்கு இன்னும் புத்தி வரவில்லையா சகோதரர்களே? இன்னும் ஹராமா, இன்னும் வட்டியா, இன்னும் பாவமா, இன்னும் பொய்யா, இன்னும் ஏமாத்தா? எவ்வளோ காலம் சகோதரர்களே அல்லாஹ்வை ஏமாத்த? எவ்வளோ காலம் மலக்குல் மௌத்தை ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது, மலக்குல் மௌத்தை ஏமாத்த இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுஆகிதுல்லாஹு الناس பிமா கஸபு, நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சுட சுட நான் உன்னை பிடிக்க ஆரம்பித்தால், சுட சுட பிடிக்க ஆரம்பித்தால், மா தரக அலா பஹ்ரிஹா மின் தாப்பா, உலகத்தில் ஒரு பூச்சி புழு மிஞ்சாது. உலகத்தில் ஒரு பூச்சி புழு மிஞ்சாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் விட்டு வைத்திருக்கிறேன் உங்களை. ஆண்களே, பெண்களே, தாய்மார்களே, பெண்கள் வந்திருக்கிறார்கள். உலகத்தில் தலைவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள். இமாம் புகாரியை உருவாக்கியது யார்? ஒரு பெண். இமாம் ஷாஃபியை உருவாக்கியது யார்? ஒரு பெண். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தது யார்? உம்மு ஐமன் என்ற பெண், ஹலீமா என்ற பெண், ஆமினா என்ற பெண். உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் பெண்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் சோதனைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். என்றைக்கு பெண்களிடம் முழுமையான தீன் வருமோ சகோதரர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இமாம் ஷாஃபியை போல மாறுவார்கள். இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவியா வாங்கி கொடுப்பது? நகை வாங்கி கொடுத்தோம், 50 பவுன் 100 பவுன் வீடு கட்டி கொடுத்தோம். பெருநாள் வந்தால் பெண்களுக்கு 1000 கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம். நோய் வந்தால் மருந்தெடுத்து கொடுத்தோம். மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டி கொண்டு போனோம். வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா, வா போவோம். ஹோட்டலா ஏறி இறக்கினோம். வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம். எல்லாம் கொடுத்தோம். மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே. எந்த மனைவிக்கு நீ நகை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ புடவை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ தொழுகையையும் விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ, அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள். சொல்லுவாள், யா அல்லாஹ், நகதந்தான், புடவதந்தான், காணி தந்தான், வாத்து தந்தான், வாங்கோழியும் தந்தான், உன்னை சொல்லித்தரல்ல, எல்லாம் தந்தார், உன்னை சொல்லித்தரவில்லை. அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மஹரமை பேண வேண்டும், ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும். துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. சம்பாதிப்போம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம். தஹஜ்ஜத் தொழுகையோடு நாம் தொழிலை ஆரம்பிப்போம். சுபகு தொழுகையோடு தொழிலை ஆரம்பிப்போம். அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டு நாம் காரியங்களை ஆரம்பிப்போம். அல்லாஹ் ஒரு நாளும் நம்மை வீணாக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வார்கள். ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எவ்வளோ சொன்னாலும் விளங்காது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அல்லாஹ் சொல்றான், கல்லா கல்லா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த நாள் நீ நினைக்கிற மாதிரி நாள் அல்ல. இதா துக்கத்தில் அருள், பூமியை நான் குலுக்குவேன். அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் வந்தால் பூமியை குலுக்குவேன். பூமியில அடியில உள்ளதெல்லாம் வெளியால வந்து வரும். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا, மலக்குமார்கள் எல்லாம் நாம் தொழுகைக்கு எப்படி சஃப் சஃப்பாக நிற்கிறோமோ அதே போல அந்த நாளில், அந்த மறுமை நாளில் மலக்குமார்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு சஃப்பாக நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னால் என்னுடைய கட்டளை வரும். என்ன கட்டளை தெரியுமா? என்ன கட்டளை நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்லுவான், நரக காவலாளிகளுக்கு சொல்லுவான்,
அந்த மலக்குமார்களுக்கு பெயர் ஜபானியாக்கள். ஜபானியாக்களை பார்த்து சொல்லுவான், நரகத்தை கடிவாளங்களால் கட்ட சொல்லுவான். நரகத்தை கடிவாளங்களால் கட்ட சொல்லுவான். சகோதரர்களே, எல்லாரும் பார்க்க இருக்கிறோம். நானும் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை, நீங்களும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை கட்டுங்கள். 70,000 கடிவாளங்களால் நரகம் கட்டப்படும். எத்தனை? 70,000 கடிவாளம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்கு பிடித்திருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், நரகவாதியை, நரகத்துக்கு நீ போக தேவையில்லை, முதலாவது நரகம் உனக்கிட்ட வரும். சுனாமி வந்துச்சு, கடலுக்கு வளமையாக நீங்க போனீங்க பார்க்கறதுக்கு, இன்றைக்கு நான் வாரன் உங்களை பார்க்கறதுக்கு. சுனாமி, சுகதாக்கள் ஆனவங்க எல்லாம் சுகதாக்கள் ஆனாங்க. நாவண்ணா நாசமா போனவங்க எல்லாம் நாசமா போனாங்க. மீனா, மிஞ்சின நீயும் நானும் அல்லாஹ்வை பயப்பட்டா சரிதான். சரியா போலையா? சரியா போலையா சகோதரர்களே? சுனாமி 3 எழுத்து. அல்லாஹ் சுகதாக்களாக்க நாடினாக்கள் எல்லாம் சுகதாக்களாக்கினான். நல்லவங்க சுகதாக்கள், மௌத்தா போன கெட்டவங்க நாசமா போய்த்தாங்க. மிஞ்சி இருக்கக்கூடியவன் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை கொண்டு வா. நரகம் கட்டி இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை பார்ப்பான் காஃபிர், நரகத்தை பார்ப்பான் பாவி, உலகத்தில் சுஜூது செய்யாதவன், அல்லாஹ்க்கு வழிபடாதவன், உலமாக்கள் தாயிக்கள் எவ்வளவு கூப்பிட்டாலும் பள்ளிக்கு வராதவன் நரகத்தை அங்கே பார்ப்பான். நரகம் சத்தம் போடுமாம், சத்தம், கோஷம் எழுப்பும். ஹதீஸில் வந்திருக்கிறது, அந்த கோஷத்தை கேட்டு மலக்குமார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய சத்தம் போடுமாம். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு புத்தி வர ஆரம்பிக்கும். உலகத்தில் புத்தி வராத கூட்டத்துக்கு நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் புத்தி வரும். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப புத்தி வந்து பிரயோசனம் இல்லை. ஆகவே சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் குறைந்த காலம். சாதிக்க தேவையில்லை. நாம் நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம். குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பை, தொழிலை கொடுத்த நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹோடு நெருங்குவோம், அல்லாஹோடு தொடர்பாகுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம். மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. கைசேதமான விடயம் என்ன தெரியுமா? கைசேதமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சில ஆம்பளைகள் பள்ளிக்கு வராங்க. எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க? ஜனாசாவாகத்தான் அவர் முதல் பள்ளிக்கு வாரார். எவ்வளோ கைசேதம் சகோதரர்களே! உயிரோடு இருக்கும்போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல, பள்ளிக்கு வா, ஒவ்வொரு நாளும் 5 தரம் முஅத்தின், வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். கஸ்ட்ல போனாங்க, உலமாக்கள் போனாங்க, தாயிகள் போனாங்க, வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். வரல. மௌத்தாகினாய், வரலையா, காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு. கால கையை கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள். உலகத்தில் உயிரோடு இருக்க போகல, வரலையா? இவ்வளோ கைசேதம். சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கஃன் துணியால் தான் மறைக்கிறாங்க. எவ்வளோ கைசேதம் சகோதரர்களே! அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது, முடியை காட்டக்கூடாது, குலைந்து பேசக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்கள் உலமாக்கள். விளங்கவில்லை. மூடுறா எப்ப? தன்னை ஃபுல்லா மூடுகிறா எப்ப? ஜனாசாவாகத்தான் மூடுகிறா. ஆக இப்படியான கைசேத வாழ்க்கையை விட்டும் நாம் நம்மை பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான், 2 வழியை காட்டி தந்திருக்கிறான். இது நல்ல வழி, இது கெட்ட வழி. தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான். அல்லாஹ்ட மேல பழி போடலா யாருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்ட மேல யாருக்கும் பழி போடாது. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஹதைனாஹுன் நஜ்தைன், கெட்ட வழி நல்ல வழி 2யும் நான் காட்டி தந்து விட்டேன். இஷ்டமான வழியில போ, மறுமையில் சந்திப்போம். அதுதான் முடிவு. உலகத்தில் எப்படியும் பாடு. தொலாட்டி யாரையாவது அடிச்சு கொள்ளுவாங்களா? இங்க கொள்ள மாட்டாங்க. வட்டி எடுத்ததுக்காக குடும்பம் உங்களோட பேசாம இருக்குமா? பேசாம இருக்காது. வருவாங்க, போவாங்க. அங்க வாங்க எல்லாரும், இங்க இல்ல, அங்க வாங்க. அங்கதான் உங்களுக்குரிய தீர்ப்பு.
சகோதரர்களே, நானும் சந்திக்க இருக்கிறேன், நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள். குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கலிமாவோடு மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லா வாசி